டே பைத்தியம். இங்கேயும் கப்பலா தெரியுறீங்களா? ஹாய் யார் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து பெங்களூர்ல இருக்கோங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவுக்கு வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் வருது. நம்ம ஆனால் வந்து டக்குன்னு வந்து மகாராஷ்டிரா போகிறது கிடையாது. எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு கொஞ்சம் கர்நாடகாவில் ஏதாவது இருந்துச்சுன்னா பிளேசஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சுற்றி பார்த்துட்டு தான் வந்து போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து சுதர்சன் விலாக்ஸ்னு ஒரு அண்ணனோட ரூமு. பாசமான அண்ணங்க, சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. எப்படி ப்ரோ ரூம் கீயை கொடுத்துட்டாங்க. கீயை கொடுத்து நீங்க எத்தனை நாள் வேணாலும் இங்க இருந்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ ரூம் கீ வாங்க யாரப்ப நம்ம வந்து மோட்டார் விளாக்ல ஓட்ட பேசலாம். கீயை வச்சுக்கிட்டு ஆனா என்னால இருக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரைடிங் கியர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து வேற ஒரு பிளேஸ்ல இருக்குங்க. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து அண்ணனை வந்து பாத்துட்டு போலான்னு வந்தோம். ஆனா வந்து அண்ணன் விடவே இல்லை. நீங்க இங்கதான் ப்ரோ இருக்கணும், 2 நாள் இருந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா நம்ம வந்து இங்க இருந்துட்டோம். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம வந்து கிளம்ப போறாங்க. வாங்க மோட்டார் விளாக்ல ஓட்ட பேசலாம். பெங்களூருக்குள்ள ஏன்டா சுத்துறோம் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியலைங்க, டிராஃபிக் ரொம்ப இருக்குங்க. இங்கே பாருங்க, ஒன்றுமே தெரிலங்க. அதுவும் இல்லாமல் வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோங்க ஐஆர்எஃப் விலாக. ஒன்றுமே புரியலை இந்த ஊருக்குள்ளே. முன்னாடி போனால் கரெக்டாக இருக்கும்பா. வாங்க ஐஆர்எஃப் ஓட்டலாங்க. ஆஹா 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 ஆ இந்த வண்டி பேர் என்னமோங்க, இது கேடிஎம்ல விட்டுருந்தாங்க. இந்த வண்டி நல்லா இருக்குங்க. 250 சிசின்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு லுக்காக இருக்குங்க. இது கேஜிஎஃப்ல ராக்கி வச்சிருப்பார்ல அதே வண்டி மாதிரி இருக்குங்க. ஆஹா என்னடா அது ஊர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போறோம்னா ஏதோ ஹாஸ்பிட்டா ஏதோ ஒன்று போட்டிருக்குங்க. 348 கிலோமீட்டர் வருதுங்க. அந்த இடத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து கிளம்ப போறாங்க ஐஆர்எஃப். அங்கே போயிட்டு ஒரு ரெஸ்ட்டை போட்டுறணும். இப்போயே பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்ட் எடுக்கிற மைண்டில் தான் பார்த்தீங்கன்னா வந்து மைண்ட் இருக்குது. எதனாலன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிளுங்க. வீடியோ எடிட் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். அதனால தான் எனக்கு என்னன்னு வர்றானுங்க. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. ஆஹா ஒருத்தர் பாருங்க அங்கே போயிட்டாரு. அவரை போய் இப்போ வேற பிடிக்கணுமே. அவரை வேற போயிட்டு பிடிக்கணுங்க. எங்கடா அதுக்குள்ள ஆளை காணும். ஐயோ இவரை தேடியே என்னால தெரியும் இல்லையே, அதுவும் பெங்களூர் டிராஃபிக்ல. டே சத்தியமா முடியாதுடா என்னாலாம். எங்கிட்ட போனாருன்னே தெரியல. அதுக்குள்ள பூத்துன்னு பறந்துட்டாருங்க. கண்ணு கட்டின தூரம் காணும். ஏன்னா அந்த மாதிரி வந்து டிராஃபிக் இல்லாத இடத்துல வேகமாக ஓட்டிக்கிட்டு தாங்க உண்டு. அப்போதான் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமாவது டைமை சேமிக்க முடியும். அதனால தான் இங்கே தலைவனை காணவே காணுமே. இதோ இங்கே போறாருங்க. அது வேற ஏதோ ஒரு பச்சை ஹெல்மெட். ஐயோ என்னை பைத்தியக்காரன் ஆக்கிடுவாங்க போலயே. ஏன் இப்போ பிடிச்சிட்டாங்க. இந்த பிடிச்சிட்டோம்ல. இனிமே கரெக்டாக பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிடணும். வேறப்பு செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க. அங்கேருந்து வர்றப்ப ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க. தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தேன் பாருங்க, அதான் வந்து ஹைலைட்டு. ஏன்னா அவ்வளோ ஒரு வில்லேஜில் வந்து அவ்வளோ வந்து நல்ல மனுஷங்க சரி எல்லாமே சரிங்க, பயங்கரமாக பழகினாங்க. அந்த இடத்த விட்டு வரவே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு மனசே வரல. எதனாலனே தெரில, அந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா வந்து மனசே வரல. ஆஹா ஆஹா பார்த்துட்டேன், பிடிச்சிட்டேங்க. இனிமே பாருங்க. ஏய் இங்கேயும் கப்பலா தெரியுறீங்களா? ஐயோ டே நான் பார்க்குற இடம்லாம் கப்பலாக தான்டா இருக்கீங்க. ஆனால் நான் பாருங்க இன்னும் வந்து அப்படியே வந்து குழந்தை எப்படி இருக்கும் அதே மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் பைக்கு தான் லவ் அப்படி நினச்சிக்கிட்டு பைக்கை மட்டும் எடுத்து சுற்றிக்கிட்டு இருக்கேன். டே முதுகெல்லாம் பெண்ட் ஆகுதுடா. டே உண்மையாலுமே சொல்ல போனா முதுகெல்லாம் உண்மையாலுமே பெண்ட் ஆகுதுங்க. அவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். லவ் பண்ணா கூட இவ்வளோ கஷ்டமா இருக்காது போல. பட் என்ன ஒன்றுனா பைக் ஓட்டுறது அவ்வளோ கஷ்டங்க. மெயின்டெனன்ஸ் சரி. ஐயோ வேணாம் தப்பாயிரும். ஐஆர்எஃப் வாயை கொடுக்காத. அப்புறம் ஷார்ட்ஸில் வந்து போட்டோன்னே பிச்சு எரிஞ்சிருவாங்க. இந்த மாதிரி டனலுக்குள்ளே போயிருந்தா கூட பரவாயில்ல. ஒரு மாதிரி இருக்கு. வெயில் வேற அடிக்குது. நைட்டு 6 மணி மேலே ஆயிடுச்சு அப்படின்னா குளிருதுங்க. 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா குளிருது. எதுக்குன்னு தான் தெரில.
இங்கெல்லாம் கண்ணாப்னான்னு ஓட்டிகிட்டு இருக்கானே, எனக்கு பிடிக்கவே பிடிக்கலைங்க. ஓகே யாரப்பு, இன்னொரு 50 கிலோமீட்டர் போயிட்டு டீ குடிக்கிற கடையில் போயிட்டு நிப்பாட்டுவாங்க சரிங்களா? அப்போ வந்து விளாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து இந்த விளாக் பார்த்தீங்கன்னா வந்து போர் அடிச்சிருக்கேன். எதனாலனா மைண்டு கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிராஃபிக்கு. இந்த டிராஃபிக்குள்ள டிராஃபிக்ல சரியான கட்டப்பட்டு வந்துட்டோம். பின்னாடி வர்ற அந்த வண்டிக்கார கடுப்பாக போறேன். கண்டிப்பா கடுப்பாக இருப்பாங்க. செம ஃபன்னா கொண்டு போலான்னு பார்த்தா ஏதாவது ஒரு தடங்கள் வந்துருது. அந்த கப்பல் கண்ணு முன்னாடி பார்க்கவே கூடாது. நம்ம கேமரா கூட திரும்பிக்கிறேன், கேமரா கூட திருப்பி வச்சுக்கிறேன். பார்க்குற இடம்லாம் கப்பலாக தெரிஞ்சா மனசு கஷ்டப்படுமா? கஷ்டப்படாதாங்க. நம்ம தான் லவ் பண்ணல, மற்றவங்க லவ் பண்ணுறப்ப அது எப்படி இருக்கும்? கடுப்பாக இருக்கும்ல. அதே மாதிரி தான். ஓகே யாருப்பு, நான் பார்த்தீங்கன்னா பிளாக் பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணேன், டீ குடிச்சிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. மைண்டு கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது. ஃபன்னாக என்னால் கொண்டு போக முடியல, அதனால தான் இருந்தாலுங்க. இப்போ பாருங்க, லிப் பாம்லாம் வேற போட்டிருக்கோம். சரியான டிராஃபிக். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா வந்து வெறுத்துட்டோங்க. சரியான ஃபுல் டிராஃபிக்குங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டீயை குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து விளாகில் சொல்லிட்டு இருப்பேன். வாங்க யாருப்பே டீ குடிச்சு முடிச்சுட்டு மோட்டோ விளாகில் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஃபன்னாக கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே ஃபன்னாக கொண்டு போகல. அவ்வளோ டிராஃபிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே பேசவே தோணல. பாருங்க, அவர் அதுக்குள்ள அவ்வளோதான் டீ. அவர் ஃபஸ்ட்டு முக்கியமே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு போல, அதனால டீ குடிச்சு முடிச்சுட்டு பேசணும் அப்படின்னு அவர் ரெடி ஆகிட்டாரு. வாங்க யாருக்கு மோட்டோ விளாகில் ஓட்ட பேசலாம். ஐஆர்எஃப் கிளம்பிட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த கடையிலாம் பார்த்தீங்கன்னா வந்து டீ குடித்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேராக ஒரு 100 கிலோமீட்டர் போயிட்டு தான் வண்டியை வந்து நிப்பாட்டுற மாதிரி ஒரு பிளான். அதுக்கு முன்னாடி நிப்பாட்டவே கூடாது. எப்படியாவது சீக்கிரம் வந்து மகாராஷ்டிரா போகணும். எதுனாலன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெங்களூர் டிராஃபிக் எனக்கு சுத்தர பிடிக்கவே இல்லைங்க. ஊராடா அது அப்படின்ற மாதிரி இருக்குங்க. சத்தியமாக அந்த டிராஃபிக்னாலே பார்த்தீங்கன்னா வந்து மைண்ட் அப்செட் கொண்டு போகுதுங்க. உண்மையாலுமே ஏன்டா, ஏன் எங்கே தான் போகிறீங்க என்ன ஒன்றுமே எனக்கு தெரியலை. இங்கே பாருங்கள், ஷியோ வெறும் லாரி தாங்க. கொஞ்சம் கவனம் சிதறிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நம்மளை பதற விட்டுருவானுங்க. எங்கே என்ஆர்எஃப் ப்ரோ காணோம்? ஐயோ, அவர் இப்போ தான் கிளம்புறாருங்க. இப்போ தாங்க ஒரு மனுஷன் கிளம்பிக்கிட்டு இருக்காப்புல. மேப்பில் பார்ப்போம், ஸ்ட்ரைட் ரோடு தானே. எத்தனை கிலோமீட்டருக்கு? 600 மீட்டரில் மாறுது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக போவாங்க. ஃபோன்லாம் எடுத்துக்கிட்டாச்சா? இது வேற மைண்டுக்குள்ளே ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது. ஃபோன் எடுத்தமா இல்லையா அப்படின்ற மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போல்லாம் ஓடனா எப்படிங்க? ஐயோ, ரைடிங் ரைட் சிப் மூடி இருக்கேன். சரியாக இருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த இடத்துல. ஓகேங்க, இப்போ வந்து வீடியோ வந்து ஃபன்னாக கொண்டு போனோம். ஃபன்னாக கொண்டு போகிறதுக்கு என்ன கண்டென்ட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் மைண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த டிராஃபிக் வேற எப்பாடி எப்படிங்க சொல்கிறது? அதை வாயில் சத்தியமாக சொல்ல முடியலங்க. அவ்வளோ ஒரு கடுப்பேற்றி விட்ருச்சு இந்த டிராஃபிக் மட்டும். கிராசிங் அவங்க இஷ்டத்துக்காரன். இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் இது மாதிரி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பெங்களூர் போலீஸுக்கு என்னதான்னு தெரில, என்னதான் ஆச்சுன்னு தெரில. தமிழ்நாடு பீப்புள் வந்து ரைடர் வந்தாங்கன்னா என்னதான் ஆச்சுன்னு தெரில. அவங்களுக்கு தனியாக பிடிக்கிறாங்க. தனியாக வந்து இந்த வண்டி டிஎன் வண்டி அப்படின்னு பார்த்தாலே தனியாக பிடிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து மனசை ஒரு மாதிரி பண்ணுதுங்க. என்னடா அது? அவன் சத்தியமாக சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்குள்ளே யாரும் அடிச்சுக்காதீங்கடா தயவு செஞ்சு. வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலங்க இதெல்லாம் வந்தால் தான் தெரியுது நம்ம வந்து எவ்வளோ ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்றது. ஆஹா, ஜீவன் ஒன்று பறந்து வந்துக்கிட்டு இருக்குங்க. போ ப்ரோ முன்னாடி போ ப்ரோ. பர்ற ப்ரோ. அதாங்க ஏர்ஃபு சொல்ல வந்தது. அதான் முக்கியமான விஷயம் என்னன்னா, யாருமே அடிச்சுக்காதீங்கடா தயவு செஞ்சு அடிச்சுக்காதீங்கடா டே பசங்களா. ஏன்னா வெளி மாவட்டத்தில் ஐயோ மறுபடியும் வெளி மாவட்டம்னே வருது. வெளி மாநிலத்தெல்லாம் நம்மளாம் வந்து அவ்வளோ வந்து இதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்கங்க. ஒரு சில பேர் நல்லவங்க இருக்காங்க, பட் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து என்னதான் நாங்கள் இப்போ நம்ம பண்ணோம் அப்படின்றது தெரில, நம்மளை மட்டும் தனியாக வந்து பிடிக்கிறாங்க. பரவாயில்ல, பிடிச்சா பிடிங்க, எங்கள்கிட்ட தான் எல்லா ப்ரூஃபும் கரெக்டாக இருக்கே. அப்படி இருந்தாலும் இது ஓப்பனாக சொல்லக்கூடாதுங்க. சொன்னோம்னா பிரச்சனை வந்துடும். ஆல்ரெடி வந்து வாழ்க்கையே ப்ராப்ளத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் மேற்கொண்டு ஏதாவது நம்ம பேசி அது ஒரு ப்ராப்ளம் ஆயிரப்போகுது. ஐயோ டாய், எங்கேயா போகிற? ராலிகள்லாம் பூந்து போயிட்டு இருக்க. ஐயோ மனுஷன் பாருங்க, ராலிகள்லாம் பூந்து போயிட்டு இருக்காரு. போடா ஃபார்ச்சுனர்.
இந்த கார் தாங்க வாங்கணும். ஆனால் இவனுங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா போ 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 என்ன நீ பார்த்துட்டல, அதனால நீ இப்படி தான் போவ, எனக்கு நல்லா தெரியும். டக்குன்னு ஒன்று கூடிடுறாங்க ஏதாவது கேட்டோம்னா, அது வேற கஷ்டமா இருக்கு. இருக்குடா உங்களுக்கு ரிவெஞ்ச் இருக்குடா. ஐயோ இப்போதானே சொன்னேன் எதுவும் தப்பா பேசக்கூடாதுன்னு. பாருங்க என் வாய் உளறி என் கோவத்தில் நான் என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன். ஏஆர்எஃப் இதெல்லாம் கண்டுக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க. ஃபார்ச்சுனர் நீங்க வச்சிருக்கிறது தான்டா வண்டி. இந்த வண்டிக்காண்டி உனக்கு எதுவும் சொல்லாம நான் விடுறேன். ஏன்னா அது வந்து ட்ரீம் காருங்க. எத்தனை பேரோட ட்ரீம் கார் தெரியுமாங்க அது? ஏய் வேற காணவே காணுங்க, முன்னாடி போயிட்டாருன்னு நினைக்கிறேன். சரியானது லடாக் சீரீஸ் மாதிரி இந்த சீரீஸை கொண்டு போலான்னு பார்த்தா, ஆஹா 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 பள்ளத்துக்கு பிறந்தவங்களா டேய் ஏன்டா. லடாக் சீரீஸ் மாதிரி இதை கொண்டு போலான்னு பார்த்தா, லடாக் சீரீஸே வந்து நான் ஒழுங்கா போடல, எனக்கே தெரியும் எதுனாலன்னு. இந்த கார்டு தாங்க அதுவே பார்த்தீங்கன்னா மைண்ட் அப்செட் ஆக்கி விட்டுருச்சுங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு போயிருக்கோம், வர்ற நேரத்தில் இப்படி ஆயிடுச்சு. கரெக்டா நாளைக்கு தான் கிளம்புறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் எப்படி ஆகுச்சுன்னா எப்படி இருக்கும் மனசெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறுத்துருச்சுங்க. சே என்னடா அது. ஆனால் வந்து சப்போர்ட்டே கிடைக்கல. பரவாயில்ல போராடுவோம். எங்கே போகிறோம், இன்னும் வயசெல்லாம் நிறையா இருக்கு, அது வரைக்கும் போராடுவோங்க. பட் என்ன ஒன்று, காசு தான் இல்லை, அதான் வந்து இதுவே. ஓகே யார் இன்னொரு 100 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து போய் நிப்பாட்டிடுவோம். எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா மேப் வேறு ஆஃப் ஆயிடுச்சு, இருட்டுக்குள்ளே வேறு தெரில. கரெக்டாக வந்து பெங்களூர்லேருந்து கிளம்புனோம். கிளம்பி கொஸ்னாப்பேட்டா அது போகலான்னு பார்த்தோம். மொத்தம் 248 கிலோமீட்டருக்கு காமிச்சிச்சுங்க. கரெக்டாக ஒரு 11 மணிக்கு கிளம்பணும். இப்போ பாருங்கள் மணி வந்து 4 நேரம் 4 சம்திங். வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வந்து பொறுமையாக வந்தோம். எதனாலனா இந்த டிராஃபிக் தான், இந்த பெங்களூர் டிராஃபிக் தான். வாழ்க்கையிலே வரக்கூடாது நினச்சிட்டு இருக்கேன் அந்த பெங்களூர் பக்கம். பட் அதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து 3 வாட்டி வந்துட்டேன், 3-4 வாட்டி வந்துட்டேன் இந்த ரோட்லேயே. கடுப்பாகுதுங்க. அவ்வளவும் பார்த்தீங்கன்னா டென்ஷனை கிளப்பி விடுது. ஓகே யாரஃப் இந்த விளாக் வந்து நான் ஃபன்னாக கொண்டு போகலான்னு பார்த்தேன், பட் வந்து முடியலை. நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து கன்ஃபார்ம் ஃபன்னாக ஏதாவது கொண்டு போவாங்க. டிடி பைத்தியம், சரியான பைத்தியங்க. யோப்பா ஹசார்ட் லைட்டை போட்டுக்கிட்டு பார்க்கிங் லைட்டை போட்டுட்டு அவன் பாட்டுக்கு ரைட்ல, ஐயோ சாரி லெஃப்ட்ல வளைஞ்சு போயிட்டு இருக்காங்க. மென்டலு என்ன சொல்றது. டேய் போங்கடா. இதே நான் வந்து ஸ்பீடா வந்திருந்தேன் சரி, ஸ்ட்ரைட்டா தான் போறான் அப்படின்னு நினைச்சு நான் ஸ்பீடா வந்திருந்தேன்னா முடிஞ்சிருக்கும். முடிச்சு விட்டுருப்பாங்க, கண்டிப்பா முடிச்சு விட்டுருப்பாங்க. முடிச்சு விட்டு அவனுங்க வந்து நல்லவன் மாதிரியும் அந்த இடத்துல நம்மள வந்து கெட்டவன் மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. கடுப்பாகுது எனக்குலாம், சத்தியமா கடுப்பாகுது. போடா நல்லா இருந்துட்டு போடா. ஓகே ஏஆர்எஃப் நம்ம வந்து இன்னும் ஒரு 100 கிலோமீட்டருக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பைக்கை நிப்பாட்டி டீ குடிச்சிட்டு அதோட வந்து இந்த எபிசோட் பெங்களூர் டு ஹோஸ்னாப்பேட் அந்த எபிசோட பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் அங்கேருந்து மகாராஷ்டிரா போகிற எபிசோட பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுவோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோ போட்டிருப்போம், அதெல்லாம் மறக்காம போய் பார்த்துருங்க. ஏஆர்எஃப் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டு கண்டிப்பாக தேவைங்க. ஐஆர்எஃப் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் ரைடர் ஃபேமிலிங்க, அதுதான் ஷார்ட் ஃபார்மாக பார்த்தீங்கன்னா வந்து ஐஆர்எஃப்னு வச்சிருக்கேன். ஓகே யாரஃப் டாட்டா பை பாய். வாங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஹொஸ்பேட் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த ரூமில் தாங்க தங்க போகிறோம். ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா விழுந்து எடிட் பண்ணியிருக்காப்ல எபிசோட் கொடுக்கணும்னு. ப்ரோ ஒரு ஹாய் சொல்லுங்க. எடிட்டிங் ஒர்க் ஓடிட்டு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்து உங்கள் லெவன் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. நம்ம மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து மகாராஷ்டிரா ரைடு வந்து எபிசோட் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிருங்க. நாளைக்கு ஒரு ஃபன்னாக பார்த்தீங்கன்னா வந்து விளாக கொண்டு போகிறதுக்கான ட்ரை பண்ணுறேன் மேடம். அது மாதிரி தான் இருக்குது. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து விளாக் ஃபன்னாக வரும். டாட்டா பை பாய்ங்க ஏஆர்எஃப்.